வாய்ப்புக்கு மிக்க நன்றி அம்மா. அற்புதமான தவம் நடத்திய திலகவதி குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசானவர்கள் நம்மோடு சுகுமமாக நிறைந்து என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிக சிறப்பான முறையில் வழங்குவாராக. இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை உருவ வழிபாடு ஏன் என்பதை பற்றி சுவாமிஜி அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை நாம் இப்போ சிந்திக்கலாம். பிறந்த நோக்கம் வெற்றி பெறுவதற்கு அறிவின் விளக்கம், பொருள் ரெண்டுமே வேணும். இப்போ உடம்புக்கு பொருட்கள் தேவை, மனிதனுக்கு 7 சம்பத்துக்கள் சரியா இருந்தாதான் எல்லா வகையிலையும் வாழ்க்கையில நிறைவு பெற முடியும். அந்த 7 சம்பத்துகள்ல ஒண்ணு உடலமைப்பு. உடலமைப்பு அப்படின்னு வரும்போது அந்த உருவத்தோட அமைப்பு, கை கால் எல்லாம் குறையில்லாம நல்லா இருக்கணும். அடுத்து குணம், மற்றவங்களோட இணைஞ்சு பழகுறதுக்கு ஏற்றபடி ஒரு நல்ல குணம் வேணும். கூர்ந்து உணர்ந்து சரியா எண்ணி பார்த்து செய்ய வேண்டியதை செய்வதற்கு உரிய நல்ல சிறந்த அறிவு நுட்பமும் வேணும். கீர்த்தி அப்படின்னா புகழ். புகழ் என்பது நாம் மாற்றி போறது அல்ல. ஒரு மனிதன் வாழும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு இந்த சமுதாயத்துல நன்மை தரத்தக்கதாக இருக்குதோ அந்த நன்மையை பெற்ற மக்கள் கூறுகின்ற வாழ்த்து தான் புகழ். அதாவதுதான் புகழ். அவர்கள் காட்டுகின்ற நன்றி தான் புகழாக சமுதாயத்துல மலர்ச்சி பெறுது. உயர்ந்த சிறந்த செயலுக்கும் நடத்தைக்கும் சமுதாயம் அளிக்கக்கூடிய சான்றுதான் புகழ். உடல் வலிவு, நல்ல வலிவோடு உடல் இருக்கணும். செல்வம், பொருளாதார வசதிகளும் இருக்கணும். இந்த உருவ அமைப்பு, குணம், அறிவில உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், இந்த 7 சம்பத்துகளும் சரியா இருந்தாதான் ஒரு மனுஷனால வாழ்க்கையில தங்கு தடை இல்லாம எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொண்டு சிறப்பா வாழ முடியும். இது கருவமைப்பு மூலமாவோ அல்லது சமுதாயத்தில் உள்ள அந்த ஏற்றத்தாழ்வின் காரணத்தினாலேயோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றுல சிறப்பு இருக்கும், ஒவ்வொன்றுல குறையும் இருக்கும். குறைவா உள்ளத சரி செஞ்சு சமப்படுத்தி கொள்றதுக்கு அவங்கவங்க அறிவினாலேயே மனதுல சங்கல்பத்தை, அதாவது வலுவா பல தடவை மனசுக்குள்ளேயே சொல்லி சொல்லி அந்த குறைபாட்டை களைஞ்சிடணும். அப்பதான் நிறைவு செய்ய முடியும். அந்த நிறைவு செய்வதற்கு அறிவுக்கு துணை செய்வதுதான் அந்த பூஜா விதி அப்படின்னு பெரியவங்க முற்காலத்துல ஏற்படுத்தினாங்க. பூஜா விதி அப்படிங்கிறது சடங்குதான். அப்படின்னாலும் எந்த குறைபாடு இருக்குதோ அந்த குறைபாட்டை மனிதன் நீக்கிக் கொள்வதற்கு மனதிடம் மன எழுச்சி கற்பனையாக இருந்தா கூட பல தடவை செஞ்சு செஞ்சு இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த முனை மனமானது அடிமனதோடு தொடர்பு கொள்ளவும், அடிமனமானது பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ஆற்றல் களத்தோடு தொடர்பு கொண்டு எங்க இருந்தாலும் அந்த மனிதனுக்கு வேண்டியது தானாகவே வந்து சேரும் அளவுக்கு உண்டாகுமா. அப்போ இந்த இயற்கை சட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த இயற்கை சட்டம் என்னன்னா, ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ். சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும். அப்போ இயற்கையிலிருந்து துண்டுபட்டுள்ளது ஜீவன், மனிதன். முழுமுதற் பொருளாக உள்ள அந்த இறைநிலை அறிவு என்ற நிலையில பிரபஞ்சம் முழுவதும் கலந்து ஜடப்பொருட்கள், உயிர் பொருட்கள் எல்லாத்துலயும் நிரம்பி இயங்கி கொண்டு இருக்கு. அதனால யாருக்கு எங்க என்ன தேவைப்பட்டாலும் விரும்பினாலும் அது கிடைக்கத்தான் வேணும். காலத்தால கட்டாயம் கிடைக்கும். ஆனா விரும்புபவர்கள் மனச ரொம்ப அழுத்தமா வைத்துக் கொள்ளணும், தகுதியாகவும் வைத்துக் கொள்ளணும். அதுக்கு மனம் மட்டும் என்னன்னா போதாது.
உடம்புல உள்ள செல்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். உடல் தேவையை பொறுத்தோ தொடர்ந்து வந்த அந்த இயக்கத்தை பொறுத்தோ மனம் வேற எதையோ எண்ணிக்கொண்டிருந்தா அது கிடைக்காது. அதுக்காக தான் மந்திரம், எந்திரம், தந்திரம் அப்படின்னு 3 சடங்குகளை ஒண்ணா இணைச்சாங்க. மந்திரம் அப்படிங்கிறது ஒலி உச்சரிப்பு. ஒரு எழுத்தை உச்சரிக்கும் போது அது பிறக்கிற இடம், முடியும் இடம் அப்படின்னு உண்டு. பிறக்கிறதுக்கும் முடிவதற்கும் இடையில அந்த காத்து, இந்த கியூபிக் இன்ச்சஸ் ஆஃப் ஏர்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிறக்கிறதுக்கும் முடிகிறதுக்கும் இடையில காற்று வெளிப்படும். ஒவ்வொரு எழுத்தை உச்சரிக்கும் போதும் அந்த வெளிப்பட அந்த காற்றோட அதிர்வுகள் சேர்ந்து அதுக்கு உரிய முறையில உயிருக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்துமா. அப்ப அதுக்கு தக்கவாறு செல்கள், நரம்புகள் எல்லாமே நல்லா இயக்கி விடப்படும், ஊக்கப்படுத்தப்படும். அப்படி ஒரு எழுத்திற்கு ஒரு பலன் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து இன்னொரு எழுத்து சேரும்போது இந்த போட்ட எழுத்து செஞ்ச நன்மைய 2வது சேரும்போது அத முதல் எழுத்துக்கு ஒரு நன்மை அந்த 2வது எழுத்து பாதுகாத்து மேலும் நன்மை அளிக்கக்கூடிய எழுத்தாக இருந்ததுன்னா மேலும் மேலும் உடலுக்கு நன்மை உண்டாக்குமா. அப்ப அதுபோல மாற்று எழுத்துக்களை போட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டி வெட்டி உடம்புல அதிர்வலைகள் எல்லாம் கெடும். அப்போ இதுதான் மந்திரங்கள்லயும் தோத்திரங்கள்லயும் உள்ள குறிப்பு. இத நீண்ட காலமா ஆராய்ச்சி செஞ்ச இந்திய நாட்டு மகான்கள் ஒவ்வொரு எழுத்திற்கும் அடுத்து அந்த 4 எழுத்து 3 எழுத்து சேர்ந்தா என்னென்ன பயன் கொடுக்கும் அப்படின்னா கணிச்சு வச்சிருக்காங்க. உதாரணமா ஒலி அமைப்புல சவுண்ட் சிஸ்டம்னு சொல்றாங்கல்ல, அதுல ரொம்ப வலு உள்ளதாக 5 எழுத்துக்கள் சேர்ந்த கோர்வை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அத பஞ்சாட்சரம்னு சொல்லுவாங்க. ந, ம, சி, வ, ய. இந்த 5 எழுத்துக்களும் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலனை நல்ல முறையில விரிச்சு குறிச்சிருக்காங்க ஏடுகள்ல பெரியவங்க. இந்த எழுத்துக்களை அப்படியே சொல்லும் போது என்ன பலன் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கலாம். அப்ப இந்த எழுத்துக்கள் எல்லாம் சொல்லும் போது என்னென்ன பலன், மாத்தி முன்ன பின்ன சொல்லும் போது என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேறுபாடான பலன் உண்டாகுது. எழுத்துக்களை மாத்தி உச்சரிக்கும் போது அந்த எழுத்துக்கள் மாறும்போது அந்த ஒலியினால அதிர்வலைகள் மாறி போயிடுது. அதனால உயிர் சக்தி பாதிக்கப்படுது. அப்ப துன்பத்தை விளைவிக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு வெட்டி வெட்டி இன்ன கேடுகள் இன்ன நபருக்கு விளைக்க வேணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒலியினால அந்த துன்பம் விளையுமா. ஆனா அதுக்கு முன்னதாக வாழ்க வளமுடன் மன்னிக்கணும். ஆனா அதுக்கு முன்னதாக அத படிக்கிறாங்கல்ல அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிற அந்த கலைய. அப்போ அந்த படிக்கிறவங்களுக்கு அந்த கேட்ட முதல்ல துன்பத்தை விளைவிச்சு விடுமா. அதனால அப்படி துன்பத்தை விளைவிக்காம இருக்கிறதுக்கு பல தடவை சிறுக சிறுக சொல்லி தன்னுடைய ஆற்றலை அந்த இம்யூனிட்டிய பெருக்கிக்குவாங்களாம். ஆனா செயல் விளைவு தத்துவம் படி மொத்தமா அந்த கேட்ட விளைவிக்கிறவங்களுக்கு பிற்காலத்துல மொத்தமா அந்த கெடுதல் சேரத்தான் போகுது. ஆனா பணத்துக்காக அறிவை சின்ன வழியில குறுகிய வழியில செலுத்தி இப்படி துன்பத்தை ஏற்படுத்துறாங்க சிலர். நல்லவற்றிற்கும் ஒலி அலைகள் உண்டு, தீயவற்றிற்கும் ஒலி அலைகள் உண்டு. எப்படி எண்ண அலைகள் உண்டோ அத போல ஒலிக்கும் அலைகள் உண்டு. ஒலிக்கு அர்த்தம் கூட தேவையில்லை. ஒலி அச்சரத்தை சொல்லும் போதே அதனுடைய வேகம் குறைஞ்சிடும். சில எழுத்துக்களை சொல்லும் போது வேகம் அதிகமாகவும் வரும், சில எழுத்துக்களுக்கு வேகம் குறைஞ்சும் வரும். செல்வம் வேண்டுமானா அதற்குரிய வடிவத்தை உள்ளம் எடுக்கணும். அப்ப எந்த மாதிரி உருவம் இருந்தா செல்வத்தை அடைய முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க. அப்ப அதுக்கு ஒத்ததாக அமையும் வடிவங்களை சிருஷ்டி பண்ணாங்க, கற்பனையா உருவாக்குனாங்க. உண்மையிலேயே அது கடவுள் அல்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப உதாரணமா மகாலட்சுமி கையில இருந்து பணம் கொட்டோ, அதாவது பொன் நாணயங்கள் கொட்டுற மாதிரி படங்களை நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் சரஸ்வதி கையில வீணை, ஏடு, வெள்ளை தாமரை பூவில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்சி, இதெல்லாம் ஒரு கற்பனையா சிருஷ்டி பண்ணியிருக்காங்க. ஆஞ்சநேயரோட உருவம், நல்ல பெரிய மலையை தூக்கிட்டு போற மாதிரி அந்த உருவம், இதெல்லாம் பார்க்கும்போது மனிதனுக்கு ஒரு அபார சக்தி கிடைப்பதாக அந்த பாவனையிலேயே இப்படி சிருஷ்டி பண்ணிருக்காங்க அன்றைய கால மகான்கள். ஆனா மனதால தனக்கு வேண்டியதை வேண்டியவாறு சிருஷ்டித்து கொண்டு அந்த பொருளை ஆற்றல் அடைவதற்கு
மனதால அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி உருவங்களை கற்பிச்சு. உதாரணமா 1 கிலோ இரும்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு சம்மட்டி செஞ்சு கொள்றாங்க. ஒரு கரண்டி வேணும் அல்லது ஒரு ஊசி வேணும் அப்படின்னா, கரண்டிய கொண்டு இன்னென்ன வேலைகளை செய்யலாம், ஊசிய கொண்டு இன்னென்ன வேலைகளை செய்யலாம்னு இருக்கு. கரண்டி செய்ய 5 கிராம் இரும்பு போதும், ஊசி செய்ய 1 கிராம் இரும்பு போதும். இப்போ 1 கிலோ எடையுள்ள இரும்பு வச்சிருக்கிறோம்னா கரண்டியும் ஊசியும் எதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அந்தந்த நேரத்துல அந்தந்த முறையில அந்தந்த அளவுல ஆக்கித்தான் உபயோகிக்க வேண்டும். அப்போ அத போல நம்ம மனம் எல்லாம் வல்ல இறைநிலையை உணர்ந்து அதோடு ஒன்றி இருந்தாலும் அப்பப்ப என்ன தேவையோ அதுக்கேற்ப மனதை தயார் செஞ்சு கொள்ளணும். அப்ப மனதை தயார்படுத்தி கொண்டு உலகத்திலிருந்து காத்து கொள்வதுதான் அந்த சடங்குகள், பூஜா விதிகள்னு சொல்றாங்க. எந்திரம் அப்படின்னா தன்னுடைய எண்ணத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்து கொள்றது. செல்களுக்கெல்லாம் வடிவம் கொடுக்க அப்படின்னும் நினைச்சோம்னா அதற்கேற்ற ஒளி உருவ அமைப்பு இருக்கணும். அப்ப அந்த உருவ அமைப்பை நினைவால கொண்டு வர்றதுக்கு ஒலி அமைப்பை வடிவமைச்சு தேவைக்கு தகுந்த மாதிரி மந்திரத்தையும் மந்திரத்திற்கு தகுந்த மாதிரி உருவங்களையும் கொடுத்தாங்க. அந்த உருவங்களை எண்ணத்தால கொடுக்கலாம், அதை மறக்காத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிலைகளையும் உருவ படங்களையும் சிருஷ்டி செஞ்சு வச்சாங்க. அறிவுக்கு எல்லாமாக இருக்கிற வேகமும் உண்டு. பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லாம் அறிவில் அடக்கமாகவும் இருக்குது. அதனால அந்த அறிவை வடிவம் எடுக்க வைக்கும் போது ஒலிக்கேற்றவாறு உருவத்தை அமைச்சு கொடுத்ததுதான் அந்த எந்திரம். தந்திரம் அப்படின்னா ஆட்டோ சஜஷன் அல்லது பிரேயர்னு சொல்லலாம். தமிழ்ல சங்கல்பம் அல்லது வேண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னோட தேவைய இதை அடைவேன் அப்படின்னு எண்ணத்தால சங்கல்பம் செஞ்சு கொள்றது. சங்கல்பம் அலை அலையா வீசி அந்த பொருள் இருக்கக்கூடிய இடம், அந்த செயலை முடிக்கக்கூடியவரோட எண்ணம், இவங்களோட எல்லாம் இணைஞ்சு வெற்றி பெற செய்ய உதவும். அப்போ எந்திரம், மந்திரம், தந்திரம் இதெல்லாம் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக பெரியவங்க மகான்கள் ஏற்படுத்தினாங்க. 3 களங்கங்களை குறைக்கவும் இது உதவும். இந்த மந்திரம், எந்திரம், தந்திரம் என்ற நிலை இறைநிலை அடைவதற்கு ஏற்றபடி பொருளாதாரம், வாழ்க்கை நிலை இவையெல்லாம் நல்ல முறையில அமைப்பதற்காக இவையெல்லாம் உதவுது. யார் எந்த முறையில இறைவனுக்கு செஞ்சாலும் அவங்களோட அறிவை தான் அப்படி வணங்குறாங்க. இதத்தான் சுவாமிஜி அவர்கள் உன் மனதின் மறுமுனையே தெய்வம், மனதின் அடித்தளத்திலே இறைநிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாம கர்ம யோகத்துல எல்லா மதங்களையும் எல்லா தெய்வங்களையும் ஒப்புக்கொள்ள வேண்டியதா தான் இருக்கு. அறிவு என்பது ஒன்று தானே. அப்போ அவங்களுக்கு தேவையான முறையில அவங்களோட அறிவைத்தான் வணங்குறாங்க. அறிவே தெய்வமாக இருக்கிறதுனால யார் எந்த முறையில வணக்கம் செஞ்சாலும் அது சிறப்பான ஒரு நல்ல பலனை தரும். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேணும். அத்வைத நிலையை அடைஞ்சவங்களுக்கு பூஜையோ சங்கல்பமோ வேண்டியது தானா அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம்னு சுவாமிஜி சொல்றாங்க. ஆதி சங்கராச்சாரியார் உலகத்துல ஒரு பெரிய மகான். அந்த காலத்துல அவரோட மதிப்பு பலருக்கு தெரியலையாம். உலகத்துக்கு அத்வைத தத்துவத்தை நேரடியா விளக்க வந்த மகான், அவதாரம் எடுத்த ஒரு மகான்னே சொல்லலாம். அவர் அத்வைத தத்துவத்தை விளக்கிட்டு அதன் பிறகு சௌந்தரிய லகரி, லலிதா சகஸ்ரநாமம், சக்தி வழிபாடு எல்லாம் வகுத்து கொடுத்தாராம். அந்த வழிபாட்டிற்கு என்னென்ன அந்த சத்தம் ஒலி வேண்டுமோ உருவம் வேணுமோ அதை எல்லாத்தையுமே வச்சு பல தோத்திரங்களை ஏற்படுத்தி கொடுத்தாராம். அன்னைக்கு இருந்த மக்களுக்கு அது ஓரளவு அது பயனை கொடுத்தது. இன்னைக்கும் சிலர் அந்த மந்திரங்களை சொல்லி நல்ல பயனை அனுபவிக்கிறாங்க. இப்ப இந்த மந்திரங்கள் எல்லாம் செப்பு தகட்டுல எழுதி அதை உச்சாடனை செஞ்சு அந்த தகட்டில் மேல விக்கிரகத்தை வச்சு அஷ்டபந்தனம் செய்வாங்களாம். அதுக்கு மேல நேரா பிரம்மரந்தத்தை அமைச்சு அதுக்கு மேல கோபுரத்துல செப்பு செப்பால செய்யப்பட்ட அந்த கலசங்களை வைப்பாங்களாம். இந்த தாமரத்துக்கு பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து தக்க வச்சு கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. அப்ப மேல இருக்கிற அந்த கலசங்கள் பிரபஞ்ச காந்த களத்தோட ஆற்றல் அப்படியே இழுத்து அந்த பிரம்மரந்தர்னு சொல்ற அது வழியா விக்கிரகத்தின் மீது செலுத்துமா. அந்த விக்கிரகத்தின் அடியில் உள்ள தாமர தகடு அல்லது அந்த செப்பு தகடு இந்த சக்தியை ஈர்த்து தன்னோட வசப்படுத்தி கொள்ளுமா.
இப்படி பிரபஞ்ச ஆற்றல கர்ப்ப கிரகத்துல குவிச்சா சுற்றி வரக்கூடிய மனிதனுக்கும் அந்த ஆற்றல் கிடைக்குமா? இப்ப மந்திரங்களோட ஆற்றலை செப்பு தகட்டுல உருவேற்றுகின்ற குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கலாம். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே, வேண்டேன் பராபரமேன் என்று வாழ்கின்ற ஒரு குரு தான் அந்த விக்கிரகத்துக்கு ஆற்றலை கொடுக்க முடியுமா? அப்போ அப்படி இல்லாம குடும்பம், குழந்தைங்க, வீடு கட்டணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகளை வச்சுட்டு கும்பாபிஷேகம் செஞ்சு வந்தாங்கன்னா அதுக்குரிய பலன் தான் கிடைக்குமா? அப்போ மக்களுக்கு ஆலய வழிபாட்டால ஒரு பெரிய பயன் விளையாதாம். அதனால ஆலய நிர்மாணத்துல மனிதனே விக்கிரகத்திற்கு ஆற்றலை கொடுக்குறான். அதற்கு இயற்கையும் ஒத்ததாக அமையணுமா? பஞ்சாங்கத்துல ஜீவன் 1 அப்படின்னு இருக்குமா? அந்த நாளதான் கும்பாபிஷேகத்துக்கு தேர்வு செய்வாங்களாம். ஜீவன் அந்த 0 அப்படின்னு இருந்தா அந்த நல்ல கும்பாபிஷேகம் செய்ய மாட்டாங்களாம். சிவபாக்கியர் இந்த விக்கிரகத்தை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறத ஒரு அற்புதமான கவியில சொல்றாங்க. ஓசையுள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே பூசணிக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்துகிறீர், வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர், ஈசனுக்கு உகந்த கல்லு எந்த கல்லு சொல்லுமே அப்படின்னு விக்கிரகத்துல உள்ள நுட்பங்களை தன்னோட கவியில சொல்லியிருக்காரு சித்தர் சிவபாக்கியார். விக்கிரகம் செதுக்க பயன்படுத்தும் கல்லுக்கு 2 தன்மை இருக்கணுமா. ஒண்ணு, சிற்பம் செதுக்கி முடிக்கிற வரைய உடையாமல் இருக்கணுமா. 2வது, தினசரி உச்சரிக்கப்படுகின்ற மந்திர அலைகள் உள்ள போய் அந்த தாமரை தகடுல இருப்பாகணுமா, அது பதியணுமா. அப்ப கல்லுக்குள்ள காத்து ஊடகமா இருக்கணுமா. அந்த விக்கிரகத்தை மக்கள் சுத்தி வணங்கும் போது அந்த தகட்டுல இருந்து பிரதிபலிக்கிற ஆற்றல் பக்தனுக்குள்ள பாய்ந்து நன்மைகள் செய்யுமா. அந்த அளவுக்கு ஆற்றலை அனுப்பக்கூடிய சக்தி அந்த மந்திரங்களுக்கு இருக்கு. அதன் பிறகு தனக்கு என்ன வேணும் என்பதை தேர்ந்தெடுத்து அதை சங்கல்பமாக்கி பல முறை உச்சாடனம் செஞ்சு தன்னை மேம்படுத்தி கொள்ளுகின்ற தன் பிளஸ் திறம் தான் தந்திரம். அப்ப இறை வழிபாட்டுல இந்த 3 கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டுதான் சடங்குகளை அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இந்த மூர்த்திகள் எல்லாம் வழிபட்டு இன்னது கைவர பெறும்போது இன்னென்ன நம்பிக்கையை ஏற்படுத்தணும்னு கதைகள் எல்லாம் கற்பிச்சு புராணங்களாக எழுதி வச்சாங்களாம் முன்னோர்கள். அவன் வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் சுவாமியை கும்பிட்டா அங்க இருக்கிற மக்களுக்கு நோய்கள் குணமாவத அவங்க நம்பிக்கை வழியில கண்டாங்களாம். தானியலட்சுமி தானியங்கள் தடையில்லாமல் கிடைக்க அருள் புரியும், சந்தான லட்சுமி நல்ல சந்ததி கொடுக்கும். இப்படி வாழ்க்கை தேவைகளுக்கு ஏத்தபடி விக்கிரகங்களை படைச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப அந்த விக்கிரகத்தை வணங்கி தனக்கு அந்த சக்தி கிடைக்கும்னு நம்புகின்ற எண்ணத்திற்கு வலியேற்றுவதுதான் அந்த தந்திரம். இதத்தான் வள்ளுவ பெருந்தகை எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின்னு சொல்லியிருக்கார். அப்ப அந்த எண்ணத்தோட வலிமைய மையமாக வச்சுதான் சடங்குகள் உருவாக்கப்பட்டன அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த உட்பொருளை புரிஞ்சு கொள்ளணும். அப்போ எண்ணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய தியான பயிற்சிகளை மேற்கொள்ளணும். உயிர் மீது நிலைச்சு மனதுக்கு வளம் சேர்க்கும் அந்த தவமுறை தெரிந்தவருக்கு உருவ வழிபாடு தேவையே இல்லை. அப்ப உருவ வழிபாடு யாருக்கு தேவை? சிறு குழந்தைகளுக்கும் அறிவுல போதிய அளவுக்கு சிந்தனை செய்ய முடியாம பக்குவ நிலை எய்தாதவர்களுக்கும் தான் உருவ வழிபாடு தேவை. அதுவும் ஆரம்ப காலகட்டத்துல தேவை. அதன் பிறகு சிந்தனை செய்யக்கூடிய நிலைக்கு உயரும் பொழுது அவங்களுக்கு அகத்தவ பயிற்சி தான் அவசியம் வேணும். அப்ப தெய்வ நீதியை புறக்கணிக்காம பக்தி வழியில வாழணுங்கிறதுக்காக இந்த சிலை வணக்க முறைய ஏதும் அறியாதவர்களுக்கு அன்றைய காலத்துல பெரியவங்க கொடுத்தாங்க. இன்னைக்கு அகத்தவ பயிற்சியே சிறந்தது என்று நாம் மனவளக்கலை பயிற்சியின் மூலமாக நல்லாவே நாம உணர்ந்திருக்கிறோம். சாமிஜிக்கிட்ட வந்த பிறகு இவ்வளவு நேரம் பொறுமை காத்து செவிமடுத்த அன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளம்.